பைபிள்ல மன்னிப்பு பத்தி நிறைய சொல்லி இருக்கு. அது ஒரு அன்பளிப்பு. கடவுள் நமக்கு கொடுக்கிற அன்பளிப்பு. நம்ம எல்லாரும் தப்பு பண்ணுவோம், பாவம் பண்ணுவோம், பாவம் பண்ணுவோம். நம்முடைய தவறுகளை உணர்ந்து மனம் திருந்தினா கடவுள் நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். இது ஒரு புதிய தொடக்கம். ஆனா கடவுள் நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறாரு, புது வாழ்க்கை கொடுக்கிறாரு. மன்னிப்பு என்பது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இது நம்மை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். லூக்கா புத்தகத்துல ஒரு அழகான கதை இருக்கு. அது ஒரு பெண்ணோட கதை. மகலேனா மரியான்னு பேரு. அவங்க வாழ்க்கை மாறியது இயேசுவின் மன்னிப்பா. அந்த பெண் இயேசுவோட கால்களை தன்னோட கண்ணியால கழுவி தன்னோட முடியால துடைச்சாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க அம்பு எவ்வளவு ஆழமானதுன்னு இது காட்டுது. அவங்க இயேசுவின் மன்னிப்பை உணர்ந்தது. அவங்க வாழ்க்கையை மாற்றியது. அவங்க மனம் தெரிந்தினது எவ்வளவு உண்மையானதுன்னு இது காட்டுது. மன்னிப்பு நம்மை மாற்றும் சக்தி கொண்டது. இந்த கதை நமக்கு கடவுளோ அளவில்லாத கிருபையை பத்தி சொல்லி கொடுக்குது. கடவுளின் மன்னிப்பு நம்மை மாற்றும், நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். சூழ்நிலைய கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு ஒரு விருந்துல இருக்காரு. சீமோங்கிற பரிசேயர் விருந்து கொடுக்கிறாரு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பெண் திடீர்னு உள்ள வராங்க. அது மகலேனா மரியாள். அவங்க கிட்ட விலை உயர்ந்த நறுமண தைலம் இருக்கு. அந்த தைலத்தை அவர் இயேசுவோட் கால்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. நேரா இயேசு கிட்ட போய் அவர் காலடியில விழுந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த கண்ணீராலவே அவர் கால்களை கழுவி தன்னோட முடியால துடைக்கிறாங்க. அவங்க கண்ணீர் இயேசுவோட கால்கள் மேல வழுது. அந்த கண்ணீராலவே அவர் கால்களை கழுவி தன்னோட முடியால துடைக்கிறாங்க. அப்புறம் அந்த நறுமண தைலத்தை அவர் கால்கள் மேல் ஊத்துறாங்க. அந்த தைலத்தின் வாசனை முழு அறையும் நிரப்புது. அந்த நறுமண தைலத்தை ஊத்தி இயேசுவோட கால்களை ஊற வைக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அன்பின் செயலாகும். இந்த அன்பின் செயலா இயேசுவின் கால்கள் நறுமணத்தா நன்றாக ஊற்றி அந்த நறுமணத்தின் வாசனை முழு அறையும் நிரப்புது. இந்த கதையோட முழு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா அந்த காலத்துல நடந்ததை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்துல வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்ன சிரமங்களை எதிர்த்தாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்துல ஒரு பெண் யாரோடையாவது கால்களை கழுவுறதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அது தாழ்மையோட அடையாளம், மரியாதையோட அடையாளம். அந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம மகதலேனா மரியாள் பாவ வாழ்க்கை வாழ்ந்தவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அவர்களை தப்பா நினைச்சாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இயேசு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு பார்த்தாரு. அவங்க மனம் திருந்தினதை பார்த்தாரு. பரிசேயனா சீமோனுக்கு இதெல்லாம் சரிப்பல. சீமோன் இதை ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா. இந்த பெண் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சாரு. அவருக்கு இந்த பெண் யாருன்னு தெரியாதுன்னு நினைச்சாரு. ஆனா இயேசுவுக்கு அவங்க யாருன்னு நல்லாவே தெரியும். அவருக்கு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். அதனாலே அவர் அவர்களை புரிஞ்சிக்க முடிஞ்சது. மரியாளோட கண்ணீர் சாதாரண சோக கண்ணீர் இல்ல. அது மனம் திருந்தின கண்ணீர். தாம் பண்ணின பாவத்தை உணிஞ்சு உண்மையாவே வருத்தப்பட்டு அழுதாங்க. சாக்கு போக்கு சொல்ல, வேற யாரையும் குறை சொல்ல, எப்படி இருந்தாங்களோ அப்படியே இயேசுட்டு வந்தாங்க. உடைஞ்ச மனசோடு தாழ்மையோடு மன்னிப்பு கேட்டு வந்தாங்க. இயேசுவோட கால்களை கழுவுனது அவங்க அன்போட செயல், முழு சரணாகதியோட செயல். தன்னோட கண்ணீர், நறும தைலம் எல்லாத்தையும் இயேசுவுக்கே கொடுத்தாங்க. இயேசுவோட பதில அருமையானது. அவர் மரியாதை திட்டல, அவரை தள்ளிவில, அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தாரு. சீமோன் கிட்ட, இந்த பெண்ணை பாத்தியா, நான் உன் வீட்டுக்கு வந்தேன். நீ என் காலில கழுவ தண்ணீர் கொடுக்கல. ஆனா இவங்க கண்ணீலா என் கால்களை கழுவி தலைமுடியால துடைச்சாங்க சொன்னாரு. அப்புறம் மரியாதை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு சொன்னாரு. அவங்க நம்பிக்கையும் அன்பையும் இயேசு ஏற்றுக்கிட்டாரு. இதான் கிருபை, இதுதான் இயேசுவோட அன்பு.